Hi guys, welcome to Big Topic. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி பார்த்தோன்னா 2026 ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜுக்கு தான் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற கலரசியல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அதை வந்து நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நேற்று இருந்து நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது நேற்று ஆஃபீஸில் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அமித்ஷா பார்த்தோன்னா வந்திருந்தார், அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ எடப்பாடி அதுக்கப்புறமா அமித்ஷா பிஜேபி ரெண்டு பேருமே பார்த்தோன்னா கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது 100% பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தோன்னா இங்கே இருக்கிற வாக்குகளும் சரி, மக்கள் மத்தியில் இருக்கிற வாக்குகளும் சரி, இனி ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா தளபதி பக்கம் திரும்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெயலலிதா அவங்க பார்த்தோன்னா பிஜேபி கூட ஒரு டைம் வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டணி வச்சதுக்கப்புறமா அது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்பு, வரலாற்று பிழை அப்படின்ற மாதிரி அவங்களே பேசியிருந்தாங்க. இனிமேல் அனைத்து அண்ணா திராவிட கழகம் வந்து எந்த ஒரு நேரத்திலும் வந்து பிஜேபி கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறது பார்த்தோன்னா தொண்டர்கள் முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆவேசமாக அறிவிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அவங்க கூட போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து இருந்துச்சு. இப்போது அவங்க இறந்ததுக்கப்புறமா இந்த ஒரு ரூல்ஸை, இந்த ஒரு கொள்கையெல்லாம் பார்த்தோன்னா எடப்பாடி கடைப்பிடிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். அதை பார்த்தோன்னா முதல்ல அவர் பிரேக் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா போன வருஷம் 2024 பேசியிருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோன்னா பிஜேபி கூட கூட்டணியை வைக்காது அப்படின்னு 2024 போன வருஷம் தான் பேசியிருந்தார். ஆனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா கூட்டணி வச்சுட்டார். இதுதான் உங்களோட கொள்கை அப்படிங்கிறது தெரியல. கொள்கை கூட்டணி கட்சியாக கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோவில் பேசியிருப்பார். ஆனால் இப்போ அந்த கொள்கை எங்கே போச்சு அப்படின்றது தெரியல. நேராக போய் பார்த்தோன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு. ஆனால் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அதிமுக பிஜேபி கூட்டணி சேரப்போகுது அப்படிங்கிறது. ஆனாலும் இவங்க பார்த்தோன்னா சில கட்டுப்பாடுகளை மீறி வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத குற்றச்சாட்டு. அதாவது ஒரு விகடன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அம்மாவின் ஆசி பெற்ற சின்னமெல்லாம் இன்னைக்கு கிடையாது, அமித்ஷாவின் ஆசி பெற்ற சின்னமாக தான் ரெட்டலை மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ அப்படி தான் ஆகிப்போச்சு. அம்மா சொன்னதையும் இவங்க மதிக்கலை, இவர் சொன்னதையே பார்த்தோன்னா இவர் மீறி வந்து கொள்கை மீறி வந்து கூட்டணி வச்சுட்டார். இதுதான் பார்த்தோன்னா அதிமுகவோட இப்போதைய இருக்கிற நிலைமை. இது கூட்டணி வச்சது அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கிற எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா? அவருக்கு வாக்கு செலுத்தல நடுநிலையான மக்கள், தொண்டர்கள் இவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னா டெஃபினட்டாக இருக்காது. பிஜேபி கூட கூட்டணி வச்சு தான் வந்து நாங்கள் தோற்றதுக்கு காரணமே அப்படின்ற மாதிரி அதிமுகவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான நபர் பேசியிருப்பார், ஜெயக்குமார் அவர்கள். அவரே பார்த்தோன்னா அதை வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். இப்போ அப்படியெல்லாம் பேசிட்டு மறுபடியும் பார்த்தோன்னா பிஜேபி கூட கூட்டணிக்கு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. சரி, ஓகே, இது அவங்க கட்சி, அவங்க பிரச்சனை, எதுவும் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கிற மிக முக்கியமான நடுநிலையான நபர்கள், தொண்டர்கள் எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வாய்ப்பே கிடையாது. சரி, ஓகே, திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னா இல்லை, அவங்க திமுகவோட எதிர்ப்பாளர்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிறப்ப பிஜேபிக்கும் செலுத்த போகிறதில்ல, அதிமுகவுக்கும் செலுத்த போகிறதில்ல, அப்படி திமுகவுக்கும் செலுத்த போகிறதில்ல. அப்போ யாருக்கு தான் வரப்போகுது? நாம் தமிழருக்கும் வாக்குகள் கண்டிப்பாக போகாது. அப்படி இருக்கும்போது யாருக்கு வரும் அப்படின்னா டிவிகே சைடு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இது நாட் ஒன்லி ஏடிஎம்கே, பிஜேபியில் இருக்கிற சில வாக்குகளும் பார்த்தோன்னா தளபதிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிஜேபியில் இருக்கிற சில பேர் கூட பார்த்தோன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சது அப்படிங்கிறது பிடிக்கல அப்படின்றத நம்ம சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி இவங்க வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் அதுவும் பார்த்தோன்னா டிவிகேக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட அண்ணாமலை அவர்களை பிஜேபி மாநில போஸ்ட்லேருந்து தூக்கிட்டு புதுசாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் தான் பார்த்தோன்னா இனிமேல் மாநில தலைவராக தொடர போகிறாரு. இது ஒரு சைடு இருக்குது. ஆனால் இப்போ அண்ணாமலை தூக்கிட்டு தான் அவரை போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்ணாமலை நிறைய பேரை கட்சியில் சேர்த்துருப்பார்ல, அண்ணாமலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் பிஜேபியில் சேர்ந்துருப்பாங்கள்ல. அண்ணாமலையோட அந்த யங்ஸ்டர்ஸ் சேர்த்து வச்சுருக்காரு, அண்ணாமலை யங்ஸ்டர்ஸ் சேர்த்து வச்சுருக்காரு பிஜேபியில் எப்படின்ற ஓரளவுக்கு. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்கள்ல, அவங்க பிஜேபி கூட பயணிப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அவங்க எல்லாரும் மோடிக்காகவோ இல்லை அமித்ஷாக்காகவோ இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரனுக்காகவோ எல்லாம் வந்து சேர்ந்த கூட்டம் கிடையாது. முழுக்க அண்ணாமலைக்காக வந்தாங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் அந்த கூட்டத்தை சேர்த்தினார். இப்போ அவர் அந்த கட்சியிலே இருந்தாலும் அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பை, அந்தஸ்தை இழந்துட்டார். அப்படி இருக்கிறப்போ அந்த நபர்கள் மறுபடியும் அண்ணாமலை இல்லை அப்படிங்கும்போது அவங்க இந்த கட்சியை பயணிப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்களே மாநில தலைவர் பதவியிலேருந்து போயிட்டார். நீ அவரே பார்த்தோன்னா ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடுவார். இன்னும் ஒரு 6 மாதத்துலலாம் பார்த்தோன்னா அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு தெரியாது, காணாமல் போயிடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் சேர்த்த அந்த ஒரு கேங் பார்த்தோன்னா பாஜகவில் பயணிக்குமான்னா அது மிகப்பெரிய டவுட்டு தான். ஸோ அந்த வாக்குகளும் பார்த்தோன்னா டிவிகேக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள அதிமுகவுக்கும் செலுத்த மாட்டாங்க, திமுகவுக்கும் செலுத்த மாட்டாங்க, நாம் தமிழருக்கும் செலுத்த போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது டிவிகேக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு புது கட்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அதனால தளபதிக்கு. ஸோ இந்த மாதிரி பல நபர்கள் பல வாக்குகள் பார்த்தோம்னா டிவிகே சைடு சாயறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த கூட்டணி அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம். திமுக அது ஆல்ரெடி இருக்கிற கூட்டணியை பார்த்தோன்னா விடாமல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த கூட்டணி அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் பெரும்பாலும் சில வாக்குகள் திமுகவிலிருந்து கூட பிரிஞ்சு தளபதிக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சந்தேகம் இல்லை. அதே வாக்குகள் அப்படியே திரும்பி விழுமான்னா இல்லை, டிவிகே சைடும் பார்த்தோன்னா வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குகள் பார்த்தோன்னா பிரிஞ்சு டிவிகேக்கு வரக்கூடான ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிற அரசியல் காலத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தளபதியோட வெற்றி பார்த்தோன்னா ஓரளவுக்கு உறுதி செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க கூட்டணி கட்சி இல்லாமல் விஜய் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சதுனால தான் பார்த்தோன்னா அங்கே இருக்க வாக்குகளே செதற போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஆனால் கூட்டணி இல்லாமலாம் கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுக்குண்டான அறிவிப்புகள் வெளியாகும், அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் மாதிரி பார்த்தோன்னா நாங்கள் தனிச்சு நிற்போம், வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னுலாம் பார்த்தோம்னா இன்னும் 30 வருஷம் ஆனாலும் ஆட்சிக்கு வர முடியாது. அது அவங்களுக்கு தெரிஞ்சும் பார்த்தோன்னா இதே பண்ணிட்டு இருப்பாங்களே. அந்த மாதிரி ஒரு அரசியல் எந்த காலத்திலும் ஈடுபடாது, அது தளபதிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கூட்டணி பற்றியும் கூடி சீக்கிரமாக அறிவிப்பார். ஆனால் இப்போ இவங்க கூட்டணி வச்சுருக்கிறதுனாலே பார்த்தோன்னா சில அங்கே இருக்கிற வாக்கள் டிவிகேக்கு வரும்னு நினைக்கும் போது பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான சில பொய் பிம்பங்கள், அதுக்கப்புறமா சில வாக்குகள் அப்படின்னு எல்லாமே பார்த்தோன்னா தளபதி நோக்கி வரும்போது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நம்மளால் பார்க்க முடியும். விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிட போகிறாரு, அவருக்கெல்லாம் யார் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. இதுக்கு முன்னாடி அந்த மக்கள் பார்த்தோன்னா நம்பி யாருக்கெல்லாம் வாக்கு செலுத்திட்டு இருந்தாங்களோ அந்த வாக்குகளை தளபதி தன் பக்கம் திருப்புறாருல, அதுவே பார்த்தோன்னா ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது மக்கள் நம்பிகிட்டே இருப்பாங்களா, இதை பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு இதை கொண்டு வந்துடுவாங்க, எப்படியாவது இதை தீர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு நம்பி வாக்கு செலுத்தியிருப்பாங்களா. அந்த மக்களோட வாக்குகளை பார்த்தோன்னா அவங்களுக்கு போக விடாமல் மறுபடியும் தளபதி வாங்குறாருல, அதுதான் அவரோட வெற்றின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுலனா இது அப்படின்னு எத்தனை நாளைக்கு தான் மக்கள் பார்த்தோன்னா அதை ஆப்ஷனே போட்டிருப்பாங்க. புதுசு ஒரு ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பாக தளபதி தேடி வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்களும் நடுநிலையான மக்களும் தளபதிக்கு வாக்குகள் செலுத்துறதுக்கு ரொம்பவுமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கூட்டணியும் தாண்டி இந்த மாதிரியான வாக்குகள் வருது அப்படிங்கிறதே தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய பர்சன்டேஜாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் வேணாம். அது எலெக்ஷன் டைமில் நம்மளுக்கு தெரியும். இனி அடுத்த கூட்டணி அறிவிப்பு தளபதி எப்படியாவது வெளியிடுவார், அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னும் கட்சியில் எந்த ஒரு பேச்சும் அதிகமாக எடுக்கலை. பார்ப்போம் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஆனால் இந்த மாதிரியான வாக்குகள் வருது அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி தான். அதுக்கு அதிமுக பிஜேபி ரெண்டுமே நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷம். இது அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்றது தான். ஆனால் இன்னும் அண்ணாமலை அவர்கள் நினச்சாதான் பார்த்தோம்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நம்மளுக்கு அவர் மேலே என்னதான் விமர்சனங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்தாலும் இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் கூட அரசியல் பண்ணுற அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா அமையுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தூக்கி கண்டென்ட்டை வாரி வழங்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட அந்த கண்டென்ட் எல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவரை நம்பி பயணித்த கட்சியில் சேர்ந்தாங்கல்ல, அவங்களாம் மறுபடியும் திரும்பி பயணிப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அட்லீஸ்ட் எலெக்ஷன் வரைக்குமாவது வச்சுருந்துருக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சிச்சு அப்படின்னா நான் என்னோட தலைவர் பதவியிலேருந்து வெளியே போயிடுவேன்னு சொன்னார். அதே மாதிரி போயிட்டார். அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தால் நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, அவர் போனால் தான் நம்ம கூட்டணியை பிஜேபி கூட வைக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் எடப்பாடியும் இருந்தார். இப்போ அதுவும் பார்த்தோம்னா நடந்துருச்சு. இவரும் வெளியே போயிட்டார், அதனால் அவரும் உள்ளே வந்துட்டார். இது எந்த மாதிரியான ஒரு ட்ரிக் அப்படிங்கிறது தெரியல. அதை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சரி ஓகே, இப்போ அண்ணாமலை சவால் விட்ட மாதிரி சொன்னதை செஞ்சு காட்டிட்டு அப்படின்ற மாதிரி பெருசாக பேசிக்கலாம். ஆனால் கட்சியிலேருந்து முக்கியமான பதவியே போனதுக்கப்புறம் அதை பேசி நம்ம என்ன பண்ண போகிறது, அதில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கண்டிப்பாக அந்த வருத்தம் அண்ணாமலையோட ஃபேஸில் தெரியுது, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து பயணிப்பார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹெச் ராஜா கூட பேசியிருந்தார். அவரோட பணி பார்த்தோம்னா அளப்பரியது, இன்னும் அவர் கட்சியில் ஒருபடி மேலே தான் அதிகமாக வேலை செய்வார்னு சொல்லியிருக்காங்க. இது சொல்லிக்க வேண்டியதா. இப்போ ஏதாவது ஒரு ஷோ நடக்கும்ல, டிவி ஷோஸ் எல்லாம், அவங்க வந்து இப்போ நீங்கள் சரியாக பண்ணல அப்படின்னாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க, பெட்டராக பண்ணியிருக்கீங்க, நீ அடுத்த டைம் பார்த்தோன்னா இதோட பண்ணுங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லி அனுப்புவாங்களா, அந்த மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீ அண்ணாமலைகள் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த இடத்துல சீமான் அவர்கள் நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அண்ணன் தான் பார்த்தோன்னா சொல்லிகிட்டே இருப்பார் அண்ணாமலை பார்த்து, நீ என்னென்னு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தோன்னா அந்த மாநில பொறுப்பில் இருப்பியா, அதுக்கப்புறமா ஒன்று தூக்கிட்டு வேறு யாராவது இறக்குவாங்க, அதனால் நீ வேறு அந்த ஐபிஎஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்லாம் பேசினார் நிறைய மேடைகளில். அண்ணா சொன்னது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அதுதான் நடந்திருக்கு. இருந்தாலும் நீ ஒரு ஜீனியஸ் தானே அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. எப்படி பிஜேபியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி சீமான் அவர்களுக்கு தெரியாதா? அவரே பார்த்தோன்னா பிஜேபி சேர்ந்தவர் தாப்பா, அது தெரியாமல் வளரக்கூடாது. ஓ அப்படின்னு இருக்கா, நம்ம அதுக்குள்ளே ஜீனியஸ்ன்னு அண்ணன் பெருமையாக நினச்சிட்டோம் போல். 2 கட்சிகளும் ஒன்று தானே, நம்ம அதை மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எப்படியோ அது நடந்திருக்குல்ல, அதை பார்க்கும்போது சரி ஓகே, என்னமோ அதை விட்டுருங்க, நம்ம அதை பற்றி பேச வேணாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வெளியே போனது கண்டென்ட் கொடுக்க இல்லை ஆள் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி பார்க்கலாம், ஃப்ரெஷ் பீஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் கொடுக்க போகுது நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.